80களில் கதாநாயகியாக அறிமுகமான இவர் ஒரே வருடத்தில் 24 படங்களில் நடித்தவர். 10 ஆண்டுகள் ஓய்வில்லாமல் பிஸியாகவே இருந்தார். வீட்டில் 8 பிள்ளைகளில் இவர் 2வது பெண் பிள்ளை. தந்தை வைக்கம் அவர்கள் திரைப்படங்களில் நடன கலைஞர். தாயும் தொழில்முறை நடன கலைஞராக பணியாற்றினார். படித்தது 8ஆம் வகுப்பு தான். பிறகு படங்களில் நடிக்க தொடங்கினார். 1980இல் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த இவர் 83இல் தமிழில் டி. ராஜேந்தர் அவர்களின் உயிர் உள்ள உஷா படம்தான் இவரை பிரபலமாக்கியது. இவரின் பல படங்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. 100வது நாள், சமயபுரத்தாலே சாட்சி, ஓம் சக்தி, பிள்ளை நிலா, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, பாலைவன ரோஜாக்கள், கீதாஞ்சலி, மீண்டும் பராசக்தி, மேல்மருவத்தூர் அற்புதங்கள், இரவு பூக்கள் போன்று 100க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தும் அதே நேரத்தில் கன்னடம், மலையாளம், தெலுங்கு படங்களிலும் நடித்து புகழ்பெற்ற நடிகையானார். 1984இல் இவர் நடித்த 100வது நாள் படத்திற்கு பிலிம்பேர் விருது சிறந்த நடிகைக்காக பரிந்துரைக்கப்பட்டது. தமிழில் மட்டுமே 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். 84 முதல் 86 வரை 3 ஆண்டுகளில் 50 படங்களிலும், அதே காலகட்டத்தில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படங்களிலும் நடித்து புகழ்பெற்றார். தன்னுடன் நடிக்கும் ஹீரோக்களை அண்ணன் என்று அன்புடன் அழைத்து விடுவாராம். மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அண்ணன் என்று அழைத்தால், என்னை அண்ணன் என்று அப்படி கூப்பிடாத, அப்புறம் காதல் காட்சிகளில் நடிக்கும்போது ரொமான்ஸ் செய்ய முடியல, சிரிப்பு தான் வருகிறது என்று கிண்டல் செய்வார் என்று நளினி பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். நான் சினிமாவிற்கு வந்ததில் அப்பாவிற்கும் அண்ணனுக்கும் பிடிக்கவில்லை. அப்பா டான்ஸ் மாஸ்டர் என்பதற்காக என்னை டான்ஸ் தான் கற்றுக்கொள்ள சொன்னாங்க. எப்படியோ நடனம் ஆடிடுவேன். அடிக்கடி அப்பா சொல்லுவது, நான் டான்ஸ் மாஸ்டர், நீயும் டான்ஸ் கத்துக்கிட்டு என் மானத்தை காப்பாற்று என்பார். நானும் என் அப்பாவும் 2 மலையாள படங்களில் வேலை செய்திருக்கிறோம். அப்பாவிற்கு எல்லா டான்ஸ் மாஸ்டரையும் தெரியும். டான்ஸ் மாஸ்டர் மகளுக்கு நடனம் தெரியல என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக டான்ஸை நான் அந்த அளவில் பார்த்து கொண்டேன். எனக்கு பிரச்சனையே இந்த டான்ஸ் தான் என்கிறார். விவாகரத்திற்கு பிறகு 2000 ஆண்டில் இருந்து மீண்டும் சினிமா துறையில் நடிக்க ஆரம்பித்தார். அவ்வப்போது திரைப்படங்களிலும், ஆனால் தொடர்ந்து சின்ன திரையில் நடிக்க ஆரம்பித்தார். நிகழ்ச்சி பங்கேற்பாளர், நடுவர், கடை திறப்பு விழா என்று பிஸியாகவே இருக்கிறார் நளினி அவர்கள். சின்ன திரையில் கிருஷ்ணதாசி சீரியல் வழியே அறிமுகமானார். பிறகு சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, கோலங்கள், கல்யாண பரிசு, மோதலும் காதலும், வள்ளி போன்ற சீரியல்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாகவே இருக்கிறார் இன்று வரை நளினி அவர்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தான் படித்தேன். உயிர் உள்ள உஷா படம் ரிலீஸ் ஆன பிறகு ஸ்கூல்ல எல்லோரும் என்னை உஷான்னு அழைத்து கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது எனக்கு இன்று வரை மறக்க முடியாத அனுபவம் என்கிறார். ஹீரோயினா நான் நடிக்கும் போதே என் நண்பர்கள் ஷூட்டிங் பார்க்க வருவாங்க. அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களோடு நான் இன்னும் நட்பில் தான் இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை சந்திப்போம். வருடா வருடம் எங்கள் நட்பு சந்திப்பு மிகவும் சிறப்பாகவே நடக்கிறது என்கிறார் மகிழ்ச்சியாக. 100 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறேன். ஆனால் இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்டு தான் நடித்திருக்கிறேன் என்கிறார் ஸ்மைல் குயின் நளினி அவர்கள். எத்தனை முறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி, நீங்கள் ராமராஜனை இன்னும் லவ் பண்றீங்களா என்ற கேள்விதான். அவரும் பல முறை சிரித்தபடியே, ஆமாங்க, எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர்தான் என் கணவர் என்கிறார் நடிகை நளினி அவர்கள். இருவருமே ஜாதகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளதால் குழந்தைகள் பிறந்து வளர வளர தந்தைக்கு நல்லதல்ல என்று சொன்னதால் மட்டுமே நாங்கள் பிரிந்தோம். காரணம் வேற என்ன, காதலித்துதானே திருமணம் செய்தோம். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பிரிந்தோம். இருப்பினும் அதனையும் தாண்டி அவர் கஷ்டப்பட்டார். நாங்கள் இருவரும் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டோம். அப்பொழுது புதுமுக நடிகராய் இருந்த பாண்டியன் அவர்களின் உதவியோடு தான் திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்கு முன்பும், நான் நடிகையாவதற்கு முன்பும் ராமராஜன் அவர்கள் சில படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். நளினி அவர்கள் நடித்த மனைவி சொல்லை மந்திரம் படத்தில் உதவி இயக்குநராக இருந்த சமயத்தில்தான் நளினியை ஒரு தலையாக காதலித்து நளினியின் உதவியாளர் வழியே பல காதல் கடிதங்களை கொடுத்திருக்கிறார் ராமராஜன் அவர்கள். அதன் பிறகு ராமராஜன் அவர்களுக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்து முதல் நாள் ஷூட்டிங் செல்வதற்கு முன்பாக நளினியை பார்த்து, நான் கதாநாயகனாக நடிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அதனை பார்த்த நளினியின் வீட்டினர் ராமராஜனை அடித்து
கண்டித்தும் அனுப்பிவிட்டார்களாம். அதன் பிறகு 1 வருடம் வரை நளினி சென்னை பக்கமே வரவில்லையாம். மலையாள சினிமாவில் மட்டுமே நடித்திருக்கிறார். தனக்காக அடி வாங்கி எதுவும் பேசாமல் சென்ற ராமராஜன் மீது காதல் ஏற்பட்டதாம் நளினி அவர்களுக்கு. 87இல் மீண்டும் சென்னை வந்த போதுதான் நடிகர் பாண்டியன் உதவியுடன் திருமணம் நடந்தது. இவர்களின் திருமணத்திற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள்தான் வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார். ராமராஜன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகரும் ஆவார். பலமுறை நளினியும் கூறியிருக்கிறார், நாம் திருமணம் செய்து கொண்டால் பெண் ஆண் என 2 குழந்தைகள் பிறந்தவுடன் நிச்சயம் பிரிந்து விடுவோம் என திருமணத்திற்கு முன்பே இவர்களுக்கு தெரிந்ததுதான். ஜோசியத்தில் அவ்வளவு நம்பிக்கையாம் இவர்களுக்கு. ராமராஜன் அவர்களும் நன்கு ஜாதகம் பார்ப்பாராம். ஜோதிடர்கள் சொன்னது போல் பல பரிகாரங்கள் செய்தும் கூட அவருக்கு சில சறுக்கல்கள் ஏற்பட ஆரம்பித்தது. நான் குழந்தைகளை யாருக்காவது தத்து கொடுக்கலாம் என்று சொன்ன போதும் அவர் ஒத்துக்கல. ஜாதகம் ஒன்றுதான் நாங்கள் பிரிய காரணம். நான் இன்னும் அவரை லவ் பண்றேன் என்று சலிக்காமல் கூறியும் வருகிறார் நளினி அவர்கள். நமக்குள் சண்டையெல்லாம் வேண்டாம், நாம் பிரிந்து விடுவோம், நீ குழந்தைகளோடு இரு என்று சொல்லிதான் பிரிந்து வாழ்கிறோம். அதுபோல் நாங்கள் இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்கிறார் நளினி. அவர் ரொம்பவே வெகுளியான நல்ல மனிதர், எனக்கு இப்பொழுதும் அவரை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி மகிழ்கிறார் நளினி அவர்கள். விவாகரத்து பெற்ற பிறகு இருவருமே அவரவர் வேலையை பார்க்கிறார்கள். பிள்ளைகள் திருமணத்தில் கூட சம்பிரதாயங்களை இருவரும் சேர்ந்துதான் செய்தார்கள். விவாகரத்து பெற்று 24 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை இருவருமே ஒருவரை ஒருவர் எதுவுமே தாக்கி பேசியதும் இல்லை. டைவர்ஸ் பெற கடைசி நாள் கோர்ட்டுக்கு வந்த ராமராஜன் அவர்களை மீடியாக்கள் கேள்வி கேட்டதாம். நீங்கள் பிரிவதற்கு என்ன காரணம், ஏதேனும் சந்தேகமா அல்லது கருத்து வேறுபாடுதான் என்ன என்று கேட்டபோது அவர், தற்போது என்னுடைய மனைவி, நான் அவரை பற்றி எப்படி தவறாக கூற முடியும் என்றும், கோர்ட்டு விட்டு வெளியே வந்தபோது மீண்டும் காரணம் என்ன என்று கேட்டபோது, இப்பொழுது அவர் என் மனைவி இல்லை, வேறு ஒரு பெண், அவரை பற்றி தவறாக எனக்கு கூற எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறி கிளம்பிவிட்டாராம் ராமராஜன் அவர்கள். இப்படி கண்ணியமாகத்தான் இருக்கிறது இருவரின் அன்பும் காதலும் இன்று வரை. என் பிள்ளைகளுக்கும் எல்லாமே தெரியும், பிள்ளைகளும் இன்று வரை அப்பாவோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் நளினி அவர்கள். நளினி மகள் டைவர்ஸ் அன்று கோர்ட்டில் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பா தான் வந்து தண்ணீர் தெளித்து தூக்கி விட்டார். இருவருக்குள்ளும் அவ்வளவு அன்பு என்கிறார் மகள் அருணா. டைவர்ஸ் ஆன பிறகும் ராமராஜன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போதும் கூட நளினி அவர்கள்தான் கவனித்து கொண்டார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். தற்போது கணவர் சாமானியன் படத்தில் நடித்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் நளினி அவர்கள். மீண்டும் அவர் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்றும் கூறுகிறார். நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே குடும்பம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறுகிறார் நளினி ராமராஜன் அவர்கள். எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.